நமஸ்காரம், சிமாட்டூர்ல இருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளேஸ் வந்து வாடப்பள்ளி லட்சுமி நரசிம்ம சுவாமி. அதாவது மொத்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரம் சொல்லுவாங்க விஜயவாடால. ஸோ பஞ்ச நரசிம்ம கஷேத்திரத்துல இந்த முதல் கஷேத்திரம் வாடப்பள்ளி. இங்க என்ன அப்படின்னா, அகஸ்தியர் வந்து அந்த என்ன சொல் ஜுவாலால இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மரை பார்க்கல அப்படின்ற ஒரு கோரிக்கை இந்த சைடு வந்துட்டு இருக்குமோ அவர் கேட்கிறார், நான் அந்த காட்சியை பார்க்கலையே அப்படின்னும் பொழுது அகஸ்தியருக்காக அதே ஜுவாலா அதாவது உக்ர நரசிம்மரா காட்சி கொடுத்த இடம் தான் இது. ஸோ இங்க வந்து சுவாசம், அதாவது பெருமாள் வந்து நல்ல சுவாசம் எடுத்து அந்த உக்ரத்தோட அந்த சுவாசம் வந்து இன்னமும் அதே ஆக்ரோஷத்தோட இருக்காருன்றது ஐதீகம். அந்த ஆக்ரோஷத்தோட இருக்காருன்றது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோன்றதுக்காக அங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கோவில் கிட்ட அந்த விக்கிரகம் முன்னாடி 2 தீபம் வச்சிருக்காங்க. ஒரு தீபம் பாதத்துக்கிட்டையும் ஒரு தீபம் வந்து முகத்துக்கு நேரம். அந்த முகத்துக்கு நேரா இருக்கக்கூடிய தீபம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டிக்கு அலப்பாயும். ஸோ அலப்பாயும் போது அவரோட மூச்சு காத்து போய் பட்டுட்டு வருது அப்படிங்கிறதா தான் நம்பப்படுறது. ஸோ அப்படிதான் இருக்கும். ரொம்ப வைப்ரேட்டிங்கான பிளேஸ், ரொம்ப அழகான திவ்யமான கஷேத்திரம். ஸோ பஞ்ச நரசிம்மர்ல இது முதல் கஷேத்திரம். இப்போ நம்ம அடுத்தது போறது கேத்தவரம். ஸோ நேத்துக்கு நம்ம மங்களகிரி பார்த்தோம். ஸோ கேத்தவரம், மங்களகிரி, வாடப்பள்ளி, அதுக்கப்புறமா நம்ம வந்து வேதாத்ரியும் மட்டப்பள்ளி 2 தர்ஷனம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 2 நாளைக்கு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான், எல்லாரும் தர்ஷனம் முடிஞ்சிச்சு, ஹாப்பியா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் கிளம்புறோம். See you then. Bye.